ஒளியின் பண்பு சார்ந்திருப்பதுன்னு கேட்குறாங்க. ஒளியிட பண்பு பற்றி கேட்குறாங்க. ஒளியிட இயல்புன்னு கேட்டால் 3 இயல்பு இருக்குது. ஒன்று உரப்பு, இன்னொன்று சுருதி, இன்னொன்று பண்பு. இந்த உரப்பண்டா என்னண்டா இது என்னத்தில் தங்கி இருக்குமாண்டா ஒரு அலையின் வீச்சத்தில் தங்கி இருக்கும். இந்த பாருங்க, இந்த அலையோட இந்த அலை உயர்வாக இருக்கா, அப்போ வீச்சத்தில் ஒரு அலையின் வீச்சத்தில் இந்த உரப்பு என்ற ஒரு விஷயம் தங்கி இருக்கும். சுருதியை கேட்டிங்கன்னா இந்த அலையின் மீடனில் தங்கி இருக்கும். என்னது? மீடனில் தங்கி இருக்கும். இந்த பண்புன்னு சொன்னோம்னா அலையின் வடிவத்தில் தங்கி இருக்கும். இப்போ ஒளியின் பண்பை பற்றி கேட்குறாங்க. அப்போ சார்ந்திருப்பது எதுன்னு கேட்டால் அலையின் வடிவம் ஒரு வடிவத்தில், பியானோக்கு, வயலினுக்கு இதெல்லாம் ஒரு வடிவத்தில் இருக்கிறதால இதை ஒளியின் பண்புன்னு சொல்லுவோம். இப்போ ஒளியின் மீடுரன் முதலாவது தந்திருக்காங்க. ஒளியின் மீடுரன்ன்றது சுருதியோட சம்மந்தப்பட்டது, ஆகவே இது வராது. ஒளியின் வீச்சத்தை சார்ந்திருக்க மாட்டா, வீச்சத்தை சார்ந்தது உரப்பு, அப்போ இதுவும் வராது. அதே மாதிரி ஒளியின் செறிவை சார்ந்திருக்கு மட்டும் கேட்டால் செறிவுன்றது ஒளிச்செறிவு மட்டத்தோட சம்மந்தப்பட்டது, அதுவும் வராது. ஒளியின் அலைநிலத்தை சார்ந்திருக்கிறது சுருதியோட தான் சார்ந்திருக்கு. ஒளியின் அலைநிலம் மாறுறது சுருதி இல்லை, அப்போ அலைநிலத்தில் சுருதியோட சம்மந்தப்பட்டிருக்கால இதுவும் வராது. ஒளியில் உள்ள மேற்றோனின் இருப்பு. ஒளியில் உள்ள மேற்றோனின் இருப்புன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு குழல் மூடிய குழாயில் ஒரு வகையான அலைநிலத்தை உருவாக்கும். அதே மாதிரி 2ஆம் மேற்றோனில் வித்தியாசமான ஒரு அலைநிலத்தை உருவாக்கும். அதாவது அலை நீளம் என்ற விட அலையின் வடிவத்தை உருவாக்கும்னு சொல்கிறோம். இப்போ 1ஆம் மேற்றோனி 2ஆம் மேற்றோனில் ஒரு வடிவத்தை உருவாக்குற மாதிரி கீறியிருப்பீங்க, ஒரு படத்துக்கும் ஒரு இது வந்து கீறியிருப்பீங்க. அப்போ ஒளியில் உள்ள மேற்றோனிகளின் இருப்புன்றது இப்போ அடிப்படை முறைன்னா இப்படி கீறுவீங்க கம்பிக்கு, அதே மாதிரி 1ஆம் மேற்றோனி முறைன்னா இந்த கம்பிக்கு இப்படி கீறுவீங்க. இப்படி ஒவ்வொரு அலை வடிவத்தை கீறியிருப்பீங்க. அலை வடிவம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, மேற்றோனில் அலை வடிவம் சம்பந்தப்பட்டிருக்கும். ஆகவே ஒளியில் உள்ள மேற்றோனி இருப்பு தான் வரும். மீறுன்றது சுருதியில் சம்மந்தப்பட்டிருக்கும், வீச்சம்ன்றது உரப்பில் சம்மந்தப்பட்டிருக்கும், செறிவு மட்டத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும், ஒளியின் அலைநிலம் சுருதியோட சம்மந்தப்பட்டிருக்கும். ஒளியுள்ள மேற்றோனியின் இருப்பை சொல்றது தான் இந்த இருக்கு ஒளியின் பண்பா இருக்கும். அதாவது அலையின் வடிவத்தில் தங்கி இருக்கும்.